يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக வெள்ளக்கல் மக்கா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், மேலும் இப்பகுதியினுடைய மஹல்லாவாசிகள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஹஸரத் அவர்கள் ஆரம்பமாக சிற்றுரை என்றாலும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தந்தார்கள் மிஅராஜுக்கான சிறப்புகள். அன்பானவர்களே, மிஅராஜ் என்பதை விளங்க வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம். அவர்கள் சொல் அற்புதம், செயல் அற்புதம், நடை அற்புதம், உடை அற்புதம், கோபம் அற்புதம், போர்க்களம் அற்புதம், வீடு வாசல் உணவு எல்லாம் அற்புதம். இந்த அற்புதத்தில் எல்லாம் உயர்ந்த அற்புதம் எது தெரியுமா? அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுவார்கள், பெருமானாரினுடைய வாழ்க்கையின் அற்புதம், அந்த அற்புதத்தில் சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை காண்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பயணம் அவர்கள் வாழ்க்கையின் அற்புதங்களுக்கெல்லாம் மாபெரும் அற்புதம் என்று எழுதுவார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களை பற்றி பேசுகிற, அந்த நாட்களில் கலந்துடவாடுகிற வாய்ப்பினை, நசீபினை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. இந்த நாளின் பரக்கத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன உறுதியை, என்ன ஊக்கத்தை, என்ன கவலைகளை எல்லாம் அல்லாஹ் அகற்றி ஸ்திரப்படுத்தினானோ அதே போன்று உயர்ந்த ஈமானை நமக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு உரித்தான வாழ்க்கையை வாழ்கிற தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அன்புக்கினியவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது மிஅராஜ். மிஅராஜை விளங்கணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால சூழ்நிலையை விளங்கணும். அப்போ தான் மிஅராஜ் எவ்வளவு அற்புதங்கிறது விளங்கும். ஹிஜ்ரி 10 அந்த வருடத்திற்கு தாரீഖினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுஸ்ன் என்று எழுதுவார்கள். மிக கஷ்டமான ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன். ஹிஜ்ரி 10 கடைசியில் மிஅராஜ் பயணம். அந்த வருடத்திற்கு பெயர் ஆக கடினமான வருடம். என்ன நடந்தது? 3 வருடங்கள் ஹிஜ்ரி 10க்கு முன்னாடி போன 3 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் சொல்ல இயலாத துன்பங்கள், சொல்ல முடியாத துன்பங்கள். எந்த அளவுக்குன்னா, இப்போ நீங்கள் நார்த்தில் பார்க்குறீங்கல்ல, மாட்டுக்கறி வச்சுருக்கிறான்னு அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, தொப்பி தாடியை பார்த்தா வெட்டம். இதை விட 100 மடங்கு புனிதமான மக்காவில், நான் சொல்வது ஹரமில், அங்கு சலாம் கூட சொல்ல முடியாது. சலாம் முகமது அங்கு கிடையாது. தாவத் கலங்கள் அங்கு கிடையாது. ஒரு முஸ்லிமுக்கான அடையாளங்கள் அங்கு இருக்கக்கூடாது.
மீறி தெரிந்தால் இதைவிட பல ரணக்கொடூரமான விஷயங்கள் அங்கு நடக்கும். எல்லோருக்கும் முன்னிலையில் பார்ப்பவர்கள் கைகொட்டி சிரிப்பாங்க. இவ்வளவு மோசமான ஒரு கலாச்சார சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுக்கு. ஒரு நாள் வந்துச்சு, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் ஈமானுடைய வீரியத்தை விடுற மாதிரி தெரியல. ஹிஜ்ரி 7 கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்து எதிர்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடணும். குறைஷினுடைய அபூஜஹல் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காபத்துல்லாஹ் பக்கத்தில் இருக்கிற ஹத்தீம் பக்கத்தில் உட்காந்து மஷூரா என்ன செய்யலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தாவத்தின் வீரியம் குறையவில்லை. நம்முடைய பெண்கள் எல்லாம் அவங்க பக்கம் போயிடுறாங்க, வாலிபர்கள் எல்லாம் திரும்புகிறார்கள். இது பெரும் ஆபத்து குறைஷிகளுக்கு. இப்படியே போனால் முஹம்மது மக்காவின் மன்னராகி விடுவார். இதே வார்த்தை தாரீഖில் வருது, முஹம்மது மக்காவின் மன்னராகி விடுவார். விடக்கூடாது. என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மக்காவை விட்டு துரத்திடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் வச்சிடலாம். எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. வியாபாரம், வணிகம், கொடுக்கல் வாங்கல் எந்த தொடர்பும் கூடாது. 3 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டார்கள். 3 ஆண்டுகள் உணவில்லை, உறவில்லை, எந்த தொடர்பும் இல்லை. சஹாபாக்களுடைய நிலை எந்த அளவுக்குன்னா, இதை மட்டுமே நீங்கள் தனியாக பேசலாம். அவ்வளவு பெரிய தாரீഖ் அந்த ஆமுல் ஹுஸ்னுடைய தாரீഖ். நான் சுருக்கமாக சொல்கிறேன், சஹாபாக்களுக்கு சாப்பாடு இல்லை. எந்த அளவுக்கு சோதனைண்டா, பசிச்சு இலையிலிருந்து மரத்திலிருந்து உதிர்கிற இலைகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு பல பேருக்கு வயிற்றுப்போக்கு. பெருமானாருக்கு முன்னாடி வந்து அழுவாங்க. கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்க, தன்னை ஏற்றிருக்கிற தோழர்கள் இவ்வளவு சித்திரவதைப்படுறாங்களேங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமான அந்த தலைமை எவ்வாறு கண்டிருப்பார்? அந்த மனசு எப்படி ரணமாக இருந்திருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, புறப்பட்டுருங்க. அபிசீனியா என்று ஒரு நாடு உண்டு, அங்கே நஜ்ஜாசி என்று ஒரு மன்னர் இருக்கிறார். அங்கே போங்க, கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கலாம். அங்கே போங்க. முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு நடக்கிறது. பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பிய கொஞ்ச நாள் சஹாபாக்கள் எல்லாம் போனவங்க என்னாங்க, என்ன செஞ்சாங்க, நல்லா இருக்கிறாங்களா, நிம்மதியாக இருக்காங்களா, தகவல் வருவதற்கு முன்னால் தன் அரவணைப்பாக கொடுத்திருந்த ஹதீஜா வஃபாத் ஆகிறார்கள். இதுவரைக்கும் எல்லாத்துலேயும் அரவணைப்பு. வீட்டுக்கு வெளியே எவ்வளவு கல்லடி சொல்லடி ஆனாலும் உள்ள வந்த ஆறுதல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹதீஜாவின் ஆறுதல் இல்லை. கொஞ்ச நாள் அதே தொடர்ந்து இதுவரைக்கும் குறைஷிகளுக்கும் பெருமானாருக்கும் மத்தியில் பாதுகாப்பு அரணாக இருந்த அபூ தாலிபினுடைய கடைசி நிலை, அவரும் வஃபாத். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை என்னன்னா, மக்கால வாழவே முடியாது. 2 பேரும் இல்லை, அரவணைப்பும் இல்லை, அடைக்கலம் கொடுத்தவரும் இல்லை. என்ன செய்யறது? ரொம்ப கடினமான நேரம். ஒரு மஹ்ரிபுக்கு பின்னாடி பெருமானார் ரொம்ப கவலையாக பாறையில் உட்கார்ந்துருக்கும்போது, மலையினுடைய ஓரங்களில் உட்கார்ந்துருக்கும்போது ஸைத் இப்னு ஹாரிஸா பெருமானாரினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை வந்தார். யார் ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்லை, இதுக்கு மேலே மக்கால அல்லாஹுவை பற்றி பேச முடியாது போல, தீனுடைய மார்க்க விளக்கங்கள் சொல்ல முடியாது, ஊருக்குள்ளேயே போக முடியாது, என்ன செய்யலாம்? அப்போது ஒரு ஆலோசனை அல்லாஹ் மனசில் போட்டால், தாயிஃபுக்கு போங்க. சுமார் 120 கிலோமீட்டர் பாலைவன மண் புழுதியில் கடும் வெயில் பாராமல் 2 பேர் ஒரு சலிசான ஒரு ஒட்டகம் புறப்பட்டாங்க தாயிஃபுக்கு. 10 நாள் தாயிஃபில், சுருக்கமாக 10 நாள் தாயிஃபில். தாயிஃபினுடைய தலைவர்கள் 3 பேர். தாயிஃபை 3 பகுதியாக பிரித்து 3 தலைவர்கள் இருந்தாங்க. 3 தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய வீடு வாசல்லையும் போய் ஏறினாங்க. 10 நாளும் தினமும் போவாங்க. போய், நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல்ல ஒருத்தன் சொன்னான், நீ தான் தூதராக இருந்தால் நான் நேராக காபாவின் திரையை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன், உனக்கு அந்த தகுதி கிடையாது, இங்கே நிற்காத போயிருந்தான். நஅூதுபில்லா. பெருமானார் சலிச்சுக்கல. அடுத்து இன்னொருத்தன் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் தீனை ஏற்றுக்கங்க, மார்க்கத்தை புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கங்க. கேட்கல. அவர் சொன்னார், ஏன்பா உன்னை விட்டா அல்லாஹ்க்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? இந்த பரம விரோதி குறைஷிகளுடைய விரோதியாக எங்களுக்கான தூதுவர் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, போயிடும்.
மூணாவது ஒரு ஆள் பெருமானார் வீட்டுக்கு போனாங்க, கதவை வேகமாக மூடிட்டு போயிட்டார். நீ பேசுகிறதையே நான் கேட்க தயாராக இல்லை. கடைசியாக 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபின் கடைசி 10வது நாள் இந்த 3 தலைவர்களும் சேர்ந்து முஹம்மது போகிற மாதிரி தெரியல, ஊரில் இருக்கிற எல்லா பசங்கக்கிட்டையும் கல் கொடுங்க, கல் கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் விரட்டி விரட்டி அடிக்கணும். யார் ஊர் தாண்டும் அளவுக்கு துரத்தி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த சன்மானம் வழங்கப்படும். ஒட்டகம் நிறைய ஹிம்லு பஹீரின், ஒரு ஒட்டகம் நிறைய அவர்களுக்கு அன்பளிப்புகள் தரப்படும். துரத்தி அடிக்கணும். யார? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர் அணிதிரண்டு விரட்டியது, பாதங்கள் ரத்தம் வடிந்தது. நீங்கள் தாயிஃபுக்கெல்லாம் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பாருங்கள், அடித்த இடம் எங்கே, பெருமானார் அந்த ரத்தத்தை பூசிட்டு ஓடி வந்து உட்காந்த அந்த தோட்டம் எங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும். சுமார் 3.5 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் பாத அணிகள் ரத்தங்களால் நினைந்து கீழே வழிய விடாம அந்த பாத அணிகளை இலைகளுக்கு மேலே நின்று அந்த இரத்த சொட்டுக்கள் கீழே பட்டா, இரத்த சொட்டுக்கள் கீழே பட்டா இந்த ஹபீபை நேசிக்கிற அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். அந்த ரத்தம் நிறைந்த செருப்புகளை எடுத்து மாரில் தேய்ச்சிக்கிட்டு மீண்டும் செருப்பு அணிந்து நடக்க முடியாம நடந்து தோட்டத்தில் வந்து உட்காந்து இளைப்பாருகிறார். அத்தாஸ் வந்து கொடுத்தார். உங்களுக்கு தெரிந்த வரலாறு. பழச்சாறு சாப்பிடுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இஸ்லாம் இருக்கிறார், அத்தாஸ் என்ற அடிமை. கடுமையான கவலை. 6ஆம் அடுக்கல் மீண்டும் மக்காவுக்கு புறப்பட்டு பெருமானார் கால்நடையாக வர்றாங்க. கால்நடையா மக்காவின் எல்லையில் தடுத்து வைக்க போடுறாங்க. உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? உள்ளேருந்து செய்தி வந்துச்சு, மக்காவை வெறுத்துட்டு வெளியே போனவங்களுக்கு திருப்பி மக்காவில் அனுமதி இல்லை. அன்றைய காலத்தினுடைய சட்டம். நீங்கள் மக்காவை வெறுத்துட்டு வெளியே போயிட்டீங்க, அதனால உள்ளே வரக்கூடாது. வர்றதா இருந்தால் யாராவது ஒருவர் அடைக்கலம் தரணும். பெருமானாரனுடைய உடல் ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஸைத் இப்னு ஹாரிஸா மக்காவினுடைய எல்லையில் கொண்டு போய் 6 கிலோமீட்டர் மக்காவுக்கு ஹுதைபியா தாண்டி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஸைத் இப்னு ஹாரிஸா மக்காக்குள்ளே போய் எல்லா தெருவுகளையும் கெஞ்சினார், எங்கள் ஹபீபுக்கு யாராவது அடைக்கலம் கொடுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது அடைக்கலம் கொடுங்க. அமீன் போற்றியவர்கள், சாதிக் என்று போற்றியவர்கள், உங்களுக்காக மிக பெரும் குல தலைவன் என்று பேசியவர்கள் வாசல்ல வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க, முஹம்மது உள்ள வந்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெஞ்சினாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ஒருத்தர் கூட முன் வரல. அன்பானவர்கள், இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவின் வரலாறுகள் நீங்கள் ஹயாத்து ஸஹாபால எடுத்து படித்தா தெரியும். ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? இதே மேராஜினுடைய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் சொர்க்கத்தில் நடக்கும்போது ஒரு அழகிய பெண்மணி மிக பிரம்மாண்ட மாளிகையில் மேலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தன் கணவனுக்காக. பெருமானாருடைய பார்வை அங்கே பட்டுட்டு திரும்பிடும். கேட்பாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை, இந்த மாளிகையை மெச்சும் அளவுக்கான இளம் பெண்ணின் அழகு யாருக்கு அந்த ஹூருலே? ரசூலே, கடைசி வரைக்கும் உங்களின் எல்லா களங்களிலும் இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவின் மாளிகை அது, அவர்களின் மனைவி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை இறங்கி வந்து சொன்னாங்க மேராஜுக்கு பின்னாடி. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது கெஞ்சினாங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. கடைசியாக அல்லாஹ் ஏதோ ஒரு மனசில் போட்டால் முத்இம் பின் அதி அன்றைக்கு காஃபிர் ஸைது கெஞ்சறதை பார்த்துட்டு அவர் வந்து சொன்னார், நான் முஹம்மதுக்கு அடைக்கலம் தர்றேன், ஆனால் உள்ளே வந்தால் கொன்றுவாங்களே, அடிப்பாங்களே, ஆல்ரெடி பெருமானார் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்களே, என்ன செய்யலாம்? 11 பிள்ளைங்க, இன்னொரு ரிவாயத்துப்படி 9 பசங்க கையிலையும் வாளை கொடுத்து எங்கூட எல்லைக்கு வாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்து நின்று உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். யாராவது முஹம்மதின் மீது கை வைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் என் குடும்பத்தையும் என் மகன்களையும் தாண்டி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடணும். வெளியே போய் கூட்டிகிட்டு வந்து காபத்துல்லாவுக்குள்ள தவாஃப் செய்ய வச்சு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த உபகாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற வரைக்கும் மறக்கல. பின்னாடி ஃபத்ஹே மக்கா உள்ளே வந்தவனையும் முத்இம் இப்னு அதிக்கு தான் முதல் மரியாதை. அன்னைக்கு அவர் இல்லை, வஃபாத், அவருக்கு தான் முதல் மரியாதை. முத்இம் இப்னு அதி வீட்டுக்கு போனால் அடைக்கலம் பெற்றுக்கொண்டீர், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். முத்இம் இப்னு அதியினுடைய குடும்பத்தார்களை தொட மாட்டேன். ஏன் தெரியுமா? யாரும் அனுமதி தராத போது முஹம்மதுக்கு மக்காவுக்கு அனுமதி கொடுத்தவர் முத்இம். அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது பெருமானார் இரவு நேரம் கனத்த உள்ளம். அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், அழுகை. அந்த இரவு போன்ற அழுகை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. புகாரியில் வரும், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி வ கில்லத ஹியலதி
அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் என்னை அஷ்கு தஅஃப குவதி, நான் ரொம்ப பலகீனமான ஆள், என் பலகீனத்தை முன்வைக்கிறேன். வக்கில்ல தஹியலதி, எனக்கு தந்தரமா அழகா இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, என்னை மன்னிச்சிரு. என் மக்கள் கரெக்டாக இருக்கிறாங்க, எனக்கு இந்த தீனை கொண்டு போய் கொடுக்க தெரியல. அஷ்கு கில்ல தஹியலதி, நான் முறையிடுறேன், என்னை மன்னிச்சிரு. இந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். இந்த வார்த்தையை, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் பரிசு தான் தொடர்ந்து 10 நாளுக்குள்ள மேராஜ். 10 நாளுக்குள்ள மேராஜ். இது துஆவுக்கு பின்னாடி எவ்வளோ அற்புதம் பாருங்கள். 2 ரிவாயத் வரும். பெருமானார் காபத்துல்லாக்கு பக்கத்தில் ஹத்தீமில் தூங்குறாங்கன்னு ஒரு ரிவாயத் அஹ்மதில் வரும். இன்னொரு ரிவாயத் அதே அஹ்மதில் வரும். இல்லை உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹாவின் வீட்டில் தூங்குறாங்க. மேராஜின் பயணம் ஆரம்பம். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீட்டில் தூங்குனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்புறாங்க. இரவினுடைய நடு நிசி ஆரம்ப பகுதி கூட்டிகிட்டு வந்து காபத்துல்லா கிட்ட வச்சு மலக்குகளின் ஒரு படை இறங்குச்சு. இறங்கின படையினுடைய தாம்பலங்கள் வெள்ளி மரகதங்களால் நிரப்பப்பட்ட பாத்திரங்கள், அதில் ஜம்சம் நீர், பெருமானாரினுடைய இதயம் அதில் கழுவப்பட்டு 3வது முறை பொருத்தப்பட்டது. பொருத்தின உடனே பெருமானார் எந்திரிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி ஒரு பயணத்தை துவங்கவிருக்கிறார், நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எங்கெங்கே போகிறோம், என்னென்ன டெஸ்டினேஷன், யார் யாரை பார்க்க போகிறோம் எல்லாம் பின்னாடி வரும், ரெடியாக இருங்க. இது அல்லாஹ் ஏற்பாடு பண்ண பயணம். அத்தா அம்மா டூரிஸ்ட் பிளான் போட்டு ரெடி பண்ணது இல்லை, இதை ரப்பு ரெடி பண்ண பயணம், தயாராக இருங்க. சொல்லி முடித்த உடனே புராக் இறங்கியது. புராக்குக்கு இன்னொரு பேர் உண்டு, அம்பியாக்களின் வாகனம் என்று பெயர். பல நபிமார்கள் புராக்கில் பயணிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் புராக்கில் பயணிச்சிருக்கிறாங்க. இது நபிமார்களுக்கான வாகனம் உலகத்தில். அந்த புராக் வந்து நின்றுச்சு. பெருமானாரை ஏற சொன்னாங்க. புராக்கினுடைய கடிவாளம் பிடிச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும்போது புராக் மிரண்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதோட நெத்தியில் கை வச்சு சொன்னாங்க, புராக் நீ என்ன நினைக்கிறாய்? ஹதா முஹம்மதுன் ஹைருன் ஆலமீன், அகிலத்தில் சிறந்த முஹம்மது உன் மீது ஏறப்போகிறார். நீ ஏன் புழுங்குகிறாய்? புராக் பேசலை. பெருமானார் ஏறிட்டாங்க. உலமாக்கள் இதுக்கு கீழே எழுதுவாங்க, அவ்வளவு மகத்தான மனிதனை நான் தாங்க போகிறேனா என்ற குதூகலத்தில் குதித்தது புராக் என்று எழுதுவார்கள். ஏறி உட்கார்ந்து பயணம் ஆரம்பம். மக்காவை கடந்தாங்க. கொஞ்சம் தூரம் பயணம் போச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்தை நிறுத்தினாங்க. நபியை இறங்கி 2 ரக்காத் இங்கே தொழுகுங்கண்டாங்க. பெருமானார் இறங்கி 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு புராக்கில் ஏறுங்கண்டாங்க. ஏறின உடனே ஜிப்ரீலே கேள்வி கேட்டாங்க, நான் ஏன் இங்கே நிறுத்தி தொழ சொன்னேன் தெரியுமா? இந்த இடத்தை நீங்கள் அறிவீர்களா? பெருமானார் எனக்கு தெரியாதுன்றாங்க. தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் தைபா. அன்றைய காலத்தின் மதினாவின் பெயர் தைபா. இங்கே தான் நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வருவீங்க, இங்கே தான் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் எங்கு தொழுதீர்களோ அங்கு தான் நீங்கள் அடக்கமாவீர்கள். வாகனத்தில் ஏறி உட்காந்தாங்க. அடுத்து புறப்பட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனாங்க. வாகனம் நின்றது. அடுத்து ஒரு பிரேக், இறங்குங்க, 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு இந்த இடம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. உங்களின் சகோதரர் மூசா அறிவீரா? குர்ஆனின் நிரப்பப்பட்ட வரலாறு மூசாவுக்கு சொந்தம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியோடு நடு நிசி பிரசவ வழியில் வெளிச்சம் தேடி கூட ஆள் இல்லாமல் தத்தளித்த போது ஒளியின் கதிராய் வந்து இறைவன் பேசினானே, அந்த அல்லாஹ்வின் பேச்சு நடந்த இடம் இந்த தூர் சீனா மலை. அந்த மலையில் நிற்கிறோம். இங்கே 2 ரக்காத் தொழுவுங்க. பெருமானார் தொழுகிறார்கள். தொழுதுட்டு பயணம் நடக்கிறது. போகிறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, யா முஹம்மத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய ஷோல்டரில் கை வச்சு, ரிவாயத்தில் வருகிறது, வலதுபுறம் கை வச்சு, வலா தல்தஃபித், முஹம்மதே திரும்பாதீர்கள்டா. அலைக்கும் சத்தம் கேட்கிறது, முஹம்மத் திரும்பாதீங்கண்டா. கொஞ்சம் தூரம் போனாங்க. மீண்டும் ஒரு சத்தம் கேட்டுச்சு, யா முஹம்மத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திரும்பாதீங்க. கொஞ்சம் தூரம் போனாங்க. மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. அந்த வாகனம் போகிற பகுதியை ஒரு அழகான ஒரு பெண் கடந்து போயிட்டாங்க. பெருமானார் கிட்ட சொன்னாங்க, அந்த திரும்பி பார்த்துறாதீங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, என்ன? நீங்கள் பாருங்களேன், மேராஜ் ஹதீஸ் எடுத்து பாருங்களேன், என்ன நடந்தாலும் கேள்வி ஜிப்ரீல்கிட்ட கேட்பாங்க. ஜிப்ரீல்கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு, இது என்ன, அது என்ன, எல்லாமே கேள்வி. கேட்டு 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 ஒவ்வொன்றையும் ரசித்து கடந்த இடம் மேராஜ். இது என்ன கேள்வி கேட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நம்ம முதல்ல கடந்து வந்தப்போ யா முஹம்மதுன்னு ஒரு சத்தம் கேட்டது இல்லையா?
அந்த சப்தம் யாருடைய சப்தம் தெரியுமா? யூதர்களின் சப்தம். நீங்கள் திரும்பி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சமூகம் யூதர்களை போன்று உங்களுடைய மார்க்கத்தை இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கும். நீங்கள் திரும்பலை. கொஞ்சம் தூரம் கடந்து ஒன்று நசாராக்களுடைய சப்தம், அது 2வது முஹம்மத். நீங்கள் திரும்பலை. திரும்ப இருந்தீங்கன்னா உங்களை கடவுளாக்கி தீனினுடைய குழுவுக்கு கொண்டு போயிருப்பார்கள். ஆனால் உங்கள் மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். 3வது ஒரு அழகான இளம்பெண் உங்களை கடந்தாலே இந்த 2லையும் சிக்காட்டி 3வது துன்யாங்கிற ஒரு அழகான இளம்பெண் வருவாள். அது துன்யா, இந்த உலகம், இந்த உலக மோகம். இது 3 தான் உங்கள் சமூகத்திற்கான எதிரிகள். இந்த 3 கொண்டு தான் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இந்த 3 கொண்டு தான் சைத்தான் விளையாடுவான். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை யூதர்களால், நசாராக்களால், துன்யாவால். அன்பானவர்களே, கடந்து போகிறார்கள் பெருமானார். நான் விரைவுக்கு வருகிறேன். கடைசியாக மஸ்ஜித் அக்ஸா முதல்ல இறங்கினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து பெருமானார் இறங்கி, அந்த ஹதீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஹதீஸ் ஹஜ்ரத் நடத்தும்போது திருமதியில் அந்த ஹதீஸை ரொம்ப அழகாக படித்து காட்டுவாங்க. ஹஜ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தில் பரக்கத் செய்யும். இறங்கி அழகா அந்த ஹதீஸில் இறங்கின உடனே பெருமானார் என்ன செய்வாங்க? கடிவாளத்தை கொண்டு போய், புராக்கின் கடிவாளத்தை கொண்டு போய் கட்டுவாங்க, எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொன்முறுவல் பூத்துட்டு பெருமானார்ட்ட கேட்பாங்க, ரசூலே, இது உலக வாகனங்கள் போன்றல்ல. குதிரையோ ஒட்டகமோ காரோ லாக் பண்ணாதான், ஸ்டார்ட் பண்ணாதான், சாவி எடுத்தாதான், கட்டி போட்டாதான் அப்படின்னு இல்லை. இது சொர்க்கத்தின் வாகனம். நீங்கள் மீண்டும் வந்து ஏறுற வரைக்கும் புறப்படாது. அப்போ பெருமானார் சொன்னாங்க, இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாளைக்கு இந்த செய்தியை கேட்குற உம்மத்துக்கு தெரியாது. இது தத்பீர். எதுவாக இருந்தாலும் கட்டி போட்டுட்டு அல்லாஹ் மேலே தவக்குல் வை, திறந்து விட்டுட்டு அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்காத. ரொம்ப பெரிய பாடத்தை பெருமானார் கற்றுத்தருகிறார்கள். அல்லான்னு பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிறது சமூகம் அல்ல. முயற்சி செய். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு நீ களத்தில் நின்று அல்லாட்ட கையேந்து அல்லாஹ் வழிகாட்டுவான். பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற சமூகம் அல்ல, களம் கண்ட சமூகம். இன்னைக்கு சமூகத்தினுடைய பார்வை 2ஆக மாறிடுச்சு. ஒன்று களத்திலே இருக்கான், பள்ளிக்கு வர மாட்டான். ஒன்றும் பள்ளியிலே இருப்பான், களத்துக்கு போக மாட்டான். இது 2மே தப்பு, 2மே ஆபத்து. இதுதான் அழிவுக்கான அஸ்திவாரம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டு அக்ஸாவை போய் கதவை திறக்கிறாங்க. திறந்தவனே பயங்கரமான ஷாக். லட்சக்கணக்கான பேர் அக்ஸாவில் உட்காந்துருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர். பெருமானார் அசந்து போய் கேட்டாங்க, ஜிப்ரீல் மகாதா, என்ன இது, இத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க? அது ரோமாபுரி ஆட்சி நடக்கும் காலம். கிறிஸ்துவர்கள் கையில் அன்னைக்கு பைத்துல் மக்திஸ் பெருமானார் போகும்போது இருந்தது. இங்கே லட்சக்கணக்கான பேரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க சாதாரணமான மனிதர்கள் அல்ல, இவர்களெல்லாம் உங்களுக்கு முன்னால் வந்த உங்கள் சகோதரர்கள், இறை தூதர்கள். உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை சந்திக்கிறதுக்காக. யோசிச்சு பாருங்களேன், சொந்த ஊர்ல இருந்து துரத்தப்பட்ட ஒரு ஆள், ஒரு நபர், அவரை சந்திக்கிறதுக்கு அல்லாஹுவின் நேசம் பெற்ற தூதர்கள் வரிசையில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? மெய் மறந்து நிற்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. முன்னாடி கொண்டு போய் முன்னாடி மெஹராபில் நிற்க வச்சுட்டு, யார்கிட்டையும் எந்த கேள்வியும் இல்லை, முதல் சஃப் மெஹராபில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தொழ வைங்க. எல்லாரும் தொழுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். நீங்கள் ருக்கு செஞ்சாதான் அவங்க செய்வாங்க. நீங்கள் சுஜூதுக்கு போனால்தான் போவார்கள். நீங்கள் சலாம் கொடுத்தாதான் தொழுகையிலிருந்து வெளியே வருவாங்க. இவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர் நீர், கவலைப்படலாமா முஹம்மதே? தொழ வையுங்கள். உலமாக்கள் எழுதுவாங்க, அல்லாஹ் நினச்சிருந்தா நேராக காபத்துல்லாவிலேருந்து மேராஜ் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன் அக்ஸாக்கு கூட்டிகிட்டு வந்தான் தெரியுமா? 2 காரணம். ஏன்னா உலகத்தில் பின்னால் காலத்தில் பெரும் பிரச்சனை அக்ஸால தான் நடக்கும். யூதரை சொல்லுவான், இது என்னுடைய மோசஸ் வந்தார், இதுதான் என்னுடைய இடம்னு சொல்லுவான். நசாரா சொல்லுவான், அவனுடைய பாஷையில் இது ஜீசஸ் வந்தார், இது ஏன் தான் இடம்னு சொல்லுவான். ஆனால் பெருமானாரை கொண்டு போய் அல்லாஹ் மெஹராபில் நிறுத்தி, நீ மோசஸோ ஜீசஸோ எத்தனை பேர் வேணால் கொண்டு வா, அனைவருக்கும் தலைவர் முஹம்மது தான். அந்த மண் முஹம்மதினுடையது, அதன் பாரம்பரியத்தில் வந்த முஹம்மதின் உம்மத்துடையது. எத்தனை காலமானாலும் அதுதான் செய்தி. முதல் செய்தி என்ன தெரியுமா? மெஹராபில் நின்றது இது மோசஸுக்கும் அல்ல, ஜீசஸுக்கும் அல்ல, இது முஹம்மதுக்கான மண், முஹம்மதியர்களுக்கான மண். 2வது செய்தி என்ன தெரியுமா? அங்கிருந்து விண்ணுலக பயணம், உலகத்தின் கடைசி போர் அங்கிருந்து ஆரம்பமாகும். இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு புறம், அவர்களை எதிர்க்கும் காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு புறம்.
நடுவுல மலக்குகளின் படை, வழிகாட்ட மஹதி, உள்ளே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், போரின் ஆரம்பம் நடக்கும், அது பைத்துல் மக்திஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணர்த்தப்பட்டது. அன்பானவர்களே, இதுவரைக்கும் பார்த்தது மண்ணுலக பயணம். இந்த மண்ணுலக பயணத்துக்கு தான் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. அதில் சொன்னாங்கல்ல, இஸ்ரா என்றால் இரவில் பயணித்தான் அர்த்தம். அஸ்ரா யுஸ்ரி என்று சொல்லுவாங்க. இஸ்ரா என்றால் இரவில் பயணித்தான். மிஅராஜ் என்றால் விண்ணுலக பயணம் அர்த்தம். விண்ணுலக பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாம் தொழுக முடிஞ்சிச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததற்கு பிறகு சும்ம அத்தாபில் மிஅராஜ், என்னை நோக்கி மிஅராஜுக்கான பாதை திறக்கப்பட்டது. வானுலக பாதை, புறாக்களை போல. புறாக் அங்கே தான் நின்றுருந்தது. இப்போ வரைக்கும் நசீப் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபு தரணும். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனால் பெருமானார் எங்கே புறாக்கை கட்டி வச்சுட்டு போனாங்களோ அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது. புறாக் அங்கே நிற்கிது. பெருமானார் போன வாகனம் வேறு, போன விதம் வேறு, அதை வெளிப்படுத்தலை. எப்படி போனாங்கன்னு தெளிவாக ஹதீஸில் இல்லை. பெருமானார் வானத்தின் பாதைகள் திறக்கப்பட்டது. இதை இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் எந்த வழியாக சென்றேன் தெரியுமா? எந்த வழியாக ஒரு மனிதனின் ரூஹ் கைப்பற்றப்பட்டு சிதறத்துல் முன்தஹாவுக்கு போகுமோ அதே வழியாக அல்லாஹ் என்னை மேலே கூட்டிச் சென்றான். நான் அந்த வழியாக தான் மேலே போனேன். எப்படி போனேன்றதை சொல்லலை. எப்படி போனேங்கிறது சொல்லலை. பயணம் நடக்கிறது. முதல் வானம். 7 நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். லட்சக்கணக்கானவர்களில் 7 பேரை மட்டும் அல்லாஹ் ஏன் சந்திக்க வச்சான்? அதுக்கு பெரிய படிப்பினை இருக்கு. அந்த 7 பேரும் சந்திப்பின் மூலமாக பெருமானாருக்கு ஒரு படிப்பினை, ஒரு செய்தி. அந்த பெருமானாரினுடைய உம்மத்தான நமக்கு ஒரு செய்தி. அந்த 7 பேருடைய சந்திப்பில் 7 செய்திகள். பெருமானாருக்கான ஒரு செய்தி, நமக்கான ஒரு செய்தி. 7 7 14 செய்தி. முதலாவது முதல் வானம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அனைவர்களின் தந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க, நான் ஆதமை பார்க்கிற போது கம்பீரமான தோரணையில், அரியணையில், எஜ்லிசு பில் குருசி, என் கண்ணுக்கு முன்னால் ஒரு குருசி, ஒரு அமர்வில் அமர்ந்திருக்கிறாங்க. பெரிய சேர், அதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் ஆதமை பார்த்து கொண்டே வருகிறேன். வலதுபுறமாக பார்க்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறார்கள். இடதுபுறமாக பார்க்குற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுகிறாங்க. திடீர்னு முகம் மலர்ந்திருக்கிறது, திடீர்னு கவலையாக இருக்குது. என்னென்னு கிட்ட போய் பார்க்கிறப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் வலதுபுறம் உலகத்தில் மௌத்தான ரூஹுகள் எல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறது. எதுவெல்லாம் சாலிஹான ரூஹுகளோ அந்த ரூஹுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் வலதுபுறம் மேலே போகிறது. அதை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சு இப்படி சொன்னாங்க, ரூஹன் தய்யிபன் ஹரஜத் மின் ஜஸதின் தய்யிபின், சுத்தமான ஆன்மா, பரிசுத்தமான உள்ளத்திலிருந்து, பரிசுத்தமான உடலிலிருந்து கைப்பற்றப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்க வருகிறது. இடதுபுறம் வருகிற ஆன்மாக்கள் எல்லாம் துர்பாக்கிய ஆன்மாக்கள், ரப்பை மறந்த ஆன்மாக்கள், இணை வைத்த ஆன்மாக்கள். அது மேலே வருகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுகிறார்கள், என் பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்களே. ரூஹன் ஹபீஸன் ஹரஜத் மின் ஜஸதின் ஹபீஸ், கெட்ட ஆன்மா, கெட்ட உடலில் இருந்து ரப்பை சந்திக்க கதறிக்கொண்டே செல்கிறது. எனக்கு வருத்தமாக இருக்கு. அன்பானவர்களே, குறிப்பாக வாலிப சமூகத்துக்கு இன்றைக்கி சொல்லணும், ஜிம்முங்கிறது இன்றைக்கான ஒரு ட்ரெண்ட் இல்லையா? அது தப்பு சொல்லலை. உடல் வாகு அல்லாஹுக்கு முக்கியமல்ல, ரூஹு தான் முக்கியம். எவ்வளவு ரூஹு பிரகாசிக்குமோ உடல் அவ்வளோ நர்பாக்கியமானதாக இருக்கும். எவ்வளவு ரூஹ் அசுத்தமாக அசிங்கமாயிருமோ உடல் எப்படி இருந்தாலும் அது அசிங்கமானது தான். அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, ஹரஜத் மின் ஜஸதின் சாலிஹின், நல்ல உடலிலிருந்து வந்த நல்ல ரூஹ், கெட்ட உடலிலிருந்து வந்த கெட்ட ரூஹ். எந்த ரூஹ் எப்படியோ அந்த உடல் அப்படித்தான். அது அழகோ அறிவோ கலர் இல்லையோ இல்லை, அல்லாஹுவின் பார்வையில் அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? 2 செய்தி. ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான செய்தி. என்ன செய்தி? ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக உலமாக்கள் எழுதுவார்கள், நாங்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக இருந்தோம், ஷைத்தான் எங்களை வெளியாக்கினான். அதே போன்று உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ஊரில் இருக்கும் ஷைத்தான்களால் வெளியாக்கப்படுவீர்கள். நீங்கள் வெளியே வருவீங்க. இது முதல் செய்தி. நமக்கான செய்தி என்ன தெரியுமா? நமக்கான செய்தி, உலகத்தில்
உங்களுக்கான ஒரு எதிரி ஷைத்தான் மட்டும்தான். அவனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே உட்காந்துருக்கிறேன், இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவன் விஷயத்தில் கவனமாக இருங்கள், அவன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஷைத்தானை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. ஆனால் நம்மால் ஷைத்தானை மட்டும்தான் நம்புவோம். ஹஜ்ரத் பாடத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஒரு ஊரில் இருந்தாலும் அவருக்கு ஷைத்தான் மேலே ரொம்ப முஹப்பத், ரொம்ப பிரியம். என்ன ஆலிம்சாக்கள் எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் ஷைத்தானை போய் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஷைத்தான் எங்களை வழி கெடுத்துட்டான், ஷைத்தான் எங்களை அப்படி செய்ய வச்சுட்டான். செய்கிறதெல்லாம் இந்த ஆள் ஷைத்தானை குறை சொல்கிறாங்க. அவரு கோவம் வந்து இறங்கி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். யாரும் இனிமேல் ஷைத்தானை திட்டக்கூடாது. செய்கிற தப்புலாம் நீங்கள் ஷைத்தானை கை காட்டுறீங்களா? இதை கேட்டுட்டு இருந்த ஷைத்தானுக்கு ரொம்ப மன சந்தோஷம், ரொம்ப பூரிப்பு. உலகத்தில் அவுதுபில்லான்னு சொன்னவனுக்கு நடுவில் என்னை கூப்பிட்டு வரவேற்ற ஒரு ஜீவனை, இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டா ஷைத்தான். முடிவு பண்ணி அந்த ஆளோட வீட்டை தேடி நைட்டு போனால் அந்த ஆளுக்கும் அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் சண்டை, கடுமையான சண்டை, மன உளைச்சல். தெரியும் சண்டைன்னு வந்து ஆண்கள் என்ன தான் செய்யணும், ஒரு ஓரமாக போய் உட்கார தான் செய்யணும். பெண்கள் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சுட்டாங்க. இவர் மன உளைச்சலில் போய் பெட்டில் படுத்துட்டார். ஷைத்தான் நேராக கனவுல வந்திருக்கிறான். வந்தவன் கேட்டான், என்ன அடியானே, நான் யாருன்னு தெரியுமா? நீ யார் தெரியலையே. யாருப்பா? நான் தான்ப்பா ஷைத்தான். ஷைத்தானா, நீ என்னப்பா வந்திருக்கிற? இல்லை, உலகத்தில் எல்லாரும் என்னை அவுதுபில்லான்னு விரட்டி தான் பழக்கம், எனக்காக சிபாரிசு செய்தவன் நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடணும். வீட்டுக்கு வந்தேன், உன் வீட்டுக்காரம்மா கூட சண்டை போல, உன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உன் ஆசை என்னன்னு சொல்லி நிறைவேற்றி விட்டுறேன், ஏதாவது ஒன்று சொல்லு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, உம்ராக்கு போகணுன்னு ஆசைப்பா, ஹஜ்ஜு போய் அந்த காபத்துல்லாவை பார்க்கணுன்னு ஆசை. அவ்வளோதானே, என் முதுகில் ஏறி உட்காரு, உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். என் முதுகில் ஏறி உட்காரு. அவர் சொன்னார், உனக்கு சிரமம், எனக்கு சிரமம் இல்லை, ஏறி உட்கார வச்சு நடந்துட்டார். இங்கே ஊர்லேருந்து மக்களுக்கு போகணுமில்ல, கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. அவர் சொன்னார், ஷைத்தான் கொஞ்சம் நில்லு, பாத்ரூம் போகணும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டால் முடிக்காமல் நிறுத்த மாட்டேன், உன் கால் அந்த மண்ணில் தான் படணும், இடையில நிறுத்தவே மாட்டேன், அடக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துவா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனார், முடியல, கொஞ்சம் நிறுத்தினா இறங்கிடுவேன், அதெல்லாம் முடியாது, நான் போகத்தான் செய்வேன். கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தார், வேறு வழி இல்லை, டக்குன்னு போயிட்டார், முடியல, அடக்க முடியல. போனவருக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது, முழிச்சு பார்த்தாரு, கனவு. அப்போ எங்கே போயிருப்பார் பிஷாப்பு? பெட்டில், ஆல்ரெடி சண்டை. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரா, ஷைத்தானை கனவுல கூட நம்பக்கூடாது. ஷைத்தான் என்ன செய்யக்கூடாது, கனவுல கூட நம்பக்கூடாது. அன்பானவர்களை, நான் சொல்லி கொண்டு வந்தது மிகப்பெரிய எதிரி ஷைத்தான். இதனை உணர வைக்கிறார்கள். முதல்ல அவங்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா என் வலதுபுறம் போகும் நல்ல ரூகுகளோடு சேருவீர்கள். அவனோடு மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் யா நப்சி யா நப்சி என்று உங்கள் வாழ்க்கை பரிதாபமான சூழ்நிலையில் முறிந்துவிடும். நான் சொல்கிற செய்தி முதல் படி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வானம் போனாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதில் பெருமானாருக்கு ஒரு செய்தி, நமக்கு ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான செய்தி என்ன தெரியுமா? நபியே நாயகமே, நீங்கள் புறப்பட்டு ஹிஜ்ரத் செஞ்சு இன்னொரு ஊருக்கு போவீங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் கூட்டங்கள் யூதர்கள். இவங்க ரெண்டு கூட்டங்களும் இந்த ரெண்டு நபிமார்களை சொல்ல இயலா துன்பம் செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வந்தாங்க யூதர்கள், அல்லாஹ் வானத்தில் உயர்த்திட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கட்டி வச்சு எரித்து கொன்னுட்டாங்க. அவ்வளவு கொடூரமானவர்கள் இவர்கள். யூதர்களால் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே போன்று உங்களுக்கும் சிரமம் வரும். நீங்கள் போகிற மதினா முழுக்க யூதர்கள் தான். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தவங்க காஃபிர்கள், இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறவங்க யூதர்கள், முனாஃபிகீன்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. நடந்தது பெருமானார் அன்பொழுக வரவேற்று உட்கார வச்சு பாறையை தள்ளி கொல்லணும்னு பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றினாங்க. பல நாடுகளுக்கு போய் இஸ்லாமியர்களை இந்த நேரத்தில் அடிக்கலாம் தூது செய்திகள்லாம் கொடுத்தாங்க. அல்லாஹ் காப்பாற்றினான். கடைசியாக பெருமானாரினுடைய கடைசி நிலைமைக்கு வரும்போது கரியில் விஷம் வச்சு கொடுத்த ஒரு பெண்மணி, யூத பெண்மணி. அதனுடைய பாதிப்பை நான் சக்கராத்தில் உணர்கிறேன், அந்த வழியை உணர்ந்துக்கிட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் போச்சு. அப்போ யூதர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் செய்தி சொன்னான். ரெண்டாவது நமக்கான செய்தி என்ன தெரியுமா? இவர்களின் மூலமாக நமக்கான செய்தி என்பது, அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய குதுரத். இதை விளங்கிட்டால் உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புத குழந்தை. தந்தையின் துணை இல்லாமல் உலகத்தின் ஃபார்முலாவை உடைச்சிட்டு பிறந்தவங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்தில் ஃபார்முலாங்கிறது சயின்ஸுடைய புக் அளவுக்கு தான் செல்லும், அல்லாட்ட செல்லாது, குரானில் செல்லாது. இன்றைக்கி அதை தான் நார்த்தியர்கள் தூக்கி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. குரான் உடைத்து காட்டுகிறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தையா?
யஹ்யாவை நான் ஆண் இல்லாமல் பிறக்க வைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் IVF, இந்த ஸ்டேஜுக்கு மேலே மலட்டுத்தன்மை இருந்துச்சுன்னா பிறந்த பிறக்க முடியாது, IVF பண்ணிக்கோங்க, டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கோங்க. அல்லாஹ் அதை அன்றைக்கே உடைக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமின் மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அவங்க எல்லாருக்கும் தெரியுமல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி நின்று கேட்குற துவா, அல்லாஹ் எனக்கு குழந்தை வேணும், ஆனால் வயசாயிடுச்சு. என் மனைவி ஆக்கிரா, அவள் எப்படிப்பட்டவள்? என் மனைவி மலட்டுத்தன்மை உள்ளவள், இனிமேல் குழந்தையே பிறக்க முடியாது, அவ்வளவு வயசாயிடுச்சு, கிடைக்குமா? அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். என்ன தெரியுமா உணர்த்துகிறார்? உலகத்தின் மெடிசன் தோர்த்தரலாம், ஃபார்முலா தோர்த்தரலாம், ரப்பின் மீது இருக்கிற நீயத் தோற்காது. குன் ஃபயகுன், நினைத்தால் நடத்துகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. இந்த குதிரத்தை விளங்கணும். இது ஈமானுடைய 2வது ஸ்டெப். இதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜின் வழியாக சொல்கிற செய்தி. 3வது வானம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அழகுக்கு பேர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற போது பெருமானாருக்கு ஒரு செய்தி, நமக்கு ஒரு செய்தி. சுருக்கமாக என்ன செய்தி தெரியுமா? பெருமானாருக்கு சபுர் என்கிற செய்தி. அந்த சபுருக்கு பகரமாக ஃபதஹ் என்கிற செய்தி. சபுரோடு இருந்தால் ஃபதஹ் நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்ற செய்தி. என்ன தெரியுமா செஞ்சாங்க? தன் கூட இருந்த சகோதரர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. சபுர். அந்த சபுருக்கான பலன் என்ன தெரியுமா? எகிப்தினுடைய மன்னன் கொண்டு போய் போட்டவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் சகோதரனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். சாப்பிட கொடுங்களேன், எதுவுமே இல்லையே. அந்த சபுரின் வெளிப்பாடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கிறார்கள். நான் உங்களை மன்னிக்கிறேன். லா தத்ரீபு அலைக்குமுல் யௌம், சகோதரர்களை என்னை கொல்ல பார்த்தீங்க, உங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், உங்களை எதுவுமே செய்யலை, மன்னிச்சுட்டேன். லா தத்ரீபு அலைக்குமுல் யௌம். பெருமானாருக்கு இந்த செய்தி, அதே செய்தி. நபியை உங்களை சாதிக் என்று போற்றியவர்கள், அமீன் என்று போற்றியவர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் எங்கள் வீட்டில் பிறக்கலையேன்னு மாறிலடித்து கொண்டவர்கள், உங்களை கொண்டு வந்து கொலை செஞ்சு இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தும் சூழ்நிலை வரும். நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? சபுர். அந்த சபுருக்கான பலன் என்ன தெரியுமா? ஃபதஹ். எப்படி அரியணையில் ஏற்றினோமோ, அரியணையில் கொண்டு போய் சிம்மாசனத்தில் கொண்டு போய் யூசுஃபை உட்கார வைத்தோமோ, உங்களை மீண்டும் கொண்டு வருவோம். சும்மா இல்லை, இந்த மக்க மண்ணின் ராஜாவாக கொண்டு வருவோம். உள்ளே வந்தப்போ சொன்ன முதல் வார்த்தை, அதே வார்த்தை சொன்னாங்க. என் சகோதரர் யூசுஃப் சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு, லா தஸ்ரீபு அலைக்குமுல் யௌம், யாரையும் பழி வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை காண்கிற போது 3வது வானத்தில் பெருமானாருக்கு முன்னால் சொன்ன செய்தி. நமக்கான செய்தி என்ன தெரியுமா அன்பானவர்களே? அழகு மார்க்கம் இருக்குது, இதுதான் அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக நமக்கு சொல்கிற செய்தி, உன் மார்க்கம் உனக்கு அழகு. மார்க்கம் சொல்கிற ஆடை அழகு, மார்க்கம் சொல்கிற கலாச்சாரம் அழகு. இந்த கலாச்சாரம் தான் அழகு. ஆடையை மேலே போடுறதும் முடிய ஒரு மாதிரி சைடில் வெட்டிக்கிறதும் இது அழகுன்னு நினைச்சிங்களா? இல்லை. யூசுப் மூலமாக உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த தீனை உங்களுக்கு கொண்டு வந்து, முடி இப்படித்தான் வெட்டணும், நீ இப்படித்தான் நடக்கணும், உன் ட்ரெஸ்ஸிங் ஃபார்மேட் இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் பேசணும், வியாபாரம் இப்படி, நிகா இப்படி, திருமணத்தில் இந்த மாதிரி தான் என்று எல்லாத்தையும் கலாச்சார வடிவில் வாழ்ந்து காட்டிய சமூகம். எல்லாத்துக்கும் வாழ்க்கை இருக்கு. ரிட்டன்லையும் இருக்கு, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கு. தியரிட்டிக்கலும் இங்கே பாசிபிள், இங்கே ப்ராக்டிக்கலும் பாசிபிள். அப்படிப்பட்ட வாழ்வியல் அசைக்க முடியாத கலாச்சாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அழகுன்னு சொல்லி கேவலத்தின் பக்கம், சாக்கடையின் பக்கம் போகாதீர்கள். மேற்கத்திய கலாச்சாரம் வேண்டாம் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக 3வது வானத்தில் நமக்கு கிடைக்கிற செய்தி. 4வது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கல்விமான், உழைப்பாளி. இதில் பெருமானாருக்கான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அது பெருமானாருக்கான செய்தி இல்லை, நமக்கான செய்தின்னு கூட வச்சுக்கலாம். அழகாக எழுதியிருப்பாங்க. முதல்ல உலகத்தில் மொழிக்கான எழுத்தை எழுதியது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் மொழிகள் பேசுவாங்க, ஆனால் அது கல்வி வடிவில் எழுத்தாக முதல்ல உருவம் கொடுத்தது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய கல்விமான், ரொம்ப பெரிய கல்விமான். பெருமானாரை சந்திக்க வைத்த காரணம் என்ன தெரியுமா? உலகமே உங்களை உம்மின்னு சொல்லுது. உங்களின் அறிவுக்கு முன்னால் இந்த உலகம் உம்மி. அவங்களுக்கு உங்களுடைய அறிவை நிகழ்த்தி காட்ட முடியாது. உங்களுடைய அறிவினுடைய எடை அவங்களுக்கு தெரியாது. அவங்க அறிவு அவ்வளவுதான். உலகத்திற்கு முன்னால் நீங்கள் உம்மி. ஏன் தெரியுமா? உங்கள் அறிவுக்கு முன்னால் உலகமே உம்மி. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக உங்கள் கல்வியின் அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் கொண்டு வந்து காமிச்சான். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உழைப்பு.
உலமாக்கள் எழுதுவாங்க உழைப்பு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த வேலை டைலர், துணிகளை தைத்து தருவார்கள். அந்த காலத்திலேயே பர்ஃபெக்டான நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆடையில் ஒரு சின்ன கிளிகள் இருந்தால் கூட விட மாட்டாங்க. ஆடை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் ரப்போடு நான் தொடர்புள்ளவன், என் ஆடை சுத்தமாக இருக்கணும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமினுடைய உழைப்பு எல்லா காலங்களிலும் உழைப்பு. கடைசி வரைக்கும் தான் கையாலேயே உழைச்சுத்தான் மரணித்தாங்க. இதை இந்த உம்மத்திற்கான பாடமாக சொல்லுகிறது. நீங்கள் தீன் முக்கியம், உங்கள் உழைப்பு மிக முக்கியம். அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்? ஹலாலான முறையில் இருக்கணும். இது 4வது செய்தி. 5வது வானம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ரொம்ப பிரியமான ஆள். மூசா அலைஹிஸ்ஸலாமின் சகோதரர். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கூட யூதர்கள் சண்டைக்கு போயிடுவாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா ஹாரூன் மீது ரொம்ப பிரியம். ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு மற்றவங்க மீது ரொம்ப பிரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை, ஷஃபக்கத் அதிகம், பிரியம் அதிகம். அதனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் மூசாவை விட அதிகமாக மதிப்பார்கள் யூதர்கள். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பி 40 நாள் உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க தௌராத் வாங்கும்போது. அன்பானவர்களே, அதுக்கு பின்னாடி நடந்தது மிகப்பெரிய வரலாறு. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஷஃபக்கத் என்ன தெரியுமா அர்த்தம்? நபியை எப்படி என்னை நேசிக்கிறார்களோ என்னை பார்த்து என் கூட்டம் நேசித்தது. ஆனால் உங்களின் சிறப்பு என்ன தெரியுமா? உங்களை பார்க்காமலே பல கூட்டம் உங்களை நேசிக்கும், உங்களுக்காக உயிரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட பிரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவிருக்கிறான். லரஃபஅனா லக திக்ரக், காலம் உள்ள வரையும் உங்கள் புகழ் ஒலித்து கொண்டே இருக்கும். என்னை பார்த்து நேசித்தார்கள், ஆனால் நபியை உங்களை பார்க்காமலே நேசிப்பார்கள். அந்த முஹம்மதிற்கு பெயருக்கு கலங்கம் என்றால் சமூகம் உயிரை தர முதல் வரிசையில் போட்டி போடும். அப்படிப்பட்ட உம்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தருவான், கவலை வேண்டாம். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? நாம் பிரியமுள்ளவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களை நமக்கு பிரியமானவர்களாக அல்லாஹ் மாற்றிடுவான். நம்ம ஆஜியார் அப்படி இருக்க மாட்டார். அவர் இஞ்சியோடே தான் இருப்பார். அவர் சிரிக்க மாட்டார். கல்யாணத்தில் கூட சிரித்த ஃபோட்டோவாக இருக்காது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரனை புன்முறுவலோடு பார்த்தால் உனக்கு சதக்காவின் நன்மை. நீ என்ன ஆசைப்படுறியோ அது அவனுக்கு ஆசைப்படு. உஹிப்புலி அஹீக் மா துஹிப்புலி நஃப்ஸிக். உன் சகோதரனுக்கு ஆசைப்படுவதை நீ ஆசைப்படுவோம், வாழ்க்கை சிரிச்சிடும். வெளியே கூட நம்ம ஆட்கள்லாம் சிரிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். சில பேர்லாம் வீட்டுக்குள்ளே சிரிக்கவே மாட்டான். அது பொண்டாட்டி பார்த்தா சிரிக்கவே மாட்டான். முதல் 2 வருஷம் வரைக்கும் அந்த அம்மா பின்னாடியே சுற்றுவான். 3, 4, 5 ஆகாத என்ன ஆகிடும்டா, அந்த அம்மா சமையக்கட்டிலே இருக்கும், இவர் இந்த பக்கம் லேப்டாப்லேயே இருப்பார். இப்படியே கடைசி வரைக்கும் குடும்பம் அப்படியே போய் விளங்கிடும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு நான் கடந்துடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போனாங்க. மனைவியின் மீது எவ்வளோ காதல் பாருங்க. ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த வரலாறு. ரொம்ப நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தபூக் போருக்கு போகும். தபூக்கு பின்னால் நடக்கிற ஒரு போர் அநேகமாக நினைவு இல்லை. ஒரு போருக்கு போகிறப்போ ஹஃப்ஸா ரதியல்லாஹுவின் ஒட்டகம் மட்டும் மலையிலிருந்து இறங்கும் போது பாங்கான பகுதியில் கால் வடிக்கு பிறண்டு கீழே விழுந்துடும். ஹஃப்ஸாமா கீழே விழுந்துருவாங்க. பெண்களின் ஒட்டகம் கடைசி, பெருமானாரின் ஒட்டகம் முன்னாடி. இந்த செய்தி அப்படியே முன்னாடி வரும். வந்தோடனே பெருமானார் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அப்படியே நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி ஓடி வருவாங்க. ஓடி வந்து ஹஃப்ஸாமாவை தூக்கி, ஏன் அழுகிறீங்க? ஒட்டகம் கீழே ஸ்லிப் ஆகிடுச்சா? கவலைப்படாதீங்க, உங்களை சுமக்கும் பாக்கியம் இந்த ஒட்டகத்துக்கு இல்லை. இந்த அழகை அந்த ஒட்டகம் சுமக்க முடியுமா? இந்த வார்த்தை அப்படியே ஹதீஸ்ல இருக்குது. இந்த அழகை சுமக்கும் அற்புதமான ஒட்டகம் அது அல்ல. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் ஒட்டகத்துக்கு வாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. கண்ணை தொடச்சிட்டு போயிட்டாங்க. நாம் அல்லாஹ் அக்பர். மனைவி ஒரு கணவன்ட்டு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கேரிங், அன்பு. எனக்காக என் கணவன் எவ்வளோ உருகிறான். நீங்கள் பில்லியனராக இருங்க, மில்லியனராக இருங்க, அழகானவராக இருங்க, அற்புதமானவர், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாரத்தில் கசந்து போயிடும், ஒரு வருஷத்தில் கசந்துடும். அசல் என் கணவன் எனக்காக எவ்வளோ உருகிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுமா? பல நிக்காக்களில் சொல்கிறது உண்டு. ஆளுங்க ஆஃபீஸில் இருப்பார், இந்த அம்மா வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பள்ளியோ கர்ப்பாம்பூச்சியோ கிச்சனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கரண்டி பறந்த உடனே ஃபோன் யாருக்கு தான் வரும்? வீட்டுக்காருக்கு தான் வரும். இப்படி தான் வீட்டுக்காருக்கு தான் முதல்ல ஃபோன் வரும். ஃபோன் எடுத்து என்ன தெரியுமா, இங்கே நீங்கள் சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா? ஃபோன் பண்ணோடனே பறந்து வந்து எலியும் கர்ப்பாம்பூச்சியும் அடிக்கிறதுக்கு. அது இல்லை, எனக்காக என் புருஷர் எவ்வளோ பதறாரு. நீங்கள் எடுத்த உடனே உனக்கு வேறு வேலையில் வை அப்படின்னீங்கன்னா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வேலையே சரியில்லாமல் இருக்கும்.
ரொம்ப கஷ்டமாக போய் நீங்கள் எடுத்தோன்னே என்ன ஆச்சு, ஏன் பதறிட்டியா, தண்ணி குடி, தள்ளி வந்து உட்கார், வீட்டில் வேறு யாருமே இல்லையா, இந்த 2 வார்த்தை தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து கற்பாம்பூச்சி அடித்து ஹீரோயிசம் காட்டி நான் ஹீரோ நீன் பார்க், அது எந்த பெண் எதிர்பார்க்கவே மாட்டா. அவள் எதிர்பார்க்கறது ரொம்ப சிம்பிள், எனக்காக என் புருஷன் எவ்வளோ ஊறுகிறார். ஒரு ஆண் எதிர்பார்க்குற பண்பு என்ன தெரியுமா, மனைவிகிட்ட மரியாதை. என் சொல்லுக்கு என்ன மரியாதை, என் பேச்சுக்கு என்ன மரியாதை, என் கணவன் இது பிடிக்கும்னா இது பிடிக்கும், இந்த கோட்டை கிழிச்சாதான் நான் தாண்ட மாட்டேன். இப்படி ஒரு மனைவி இருந்தால் அல்லாஹ் அக்பர், அந்த கணவன் அவளை எப்படி பார்த்துக்குவான் தெரியுமா. இதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பண்பு, ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்கிற பண்பு. நம்ம இதையெல்லாம் விட்டுருவோம். மாப்பிள்ளை எவ்வளோ வீடு வச்சுருக்கிறாரு, சொந்த பந்தம் எத்தனை, அவருக்கு எவ்வளோ வருது, கார் வச்சுருக்கிறாரா இல்லையா, இது வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இது எதிர்பார்க்கும் பண்பு. நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி கொடுத்து இது ரெண்டுமே இல்லைன்னா வாழ்க்கை இன்றைக்கி கசந்து போயிடும். அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது பிரியம், ஷஃபகத். இதை உம்மத்திற்கு காட்ட வேண்டும், தர வேண்டும், நிறைய தரணும். நம்முடைய காலத்தில் எல்லாத்துக்கும் தரணும், சிரிக்கணும் கொஞ்சம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகம் மலர்ந்து சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுங்கள், 10 நன்மை, 10 நன்மை. ஒவ்வொரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ்க்கு 10 நன்மை, பரகாத்துஹுக்கு 10 நன்மை. 30 நன்மை ஒரே தடவை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் இவ்வளவு நன்மை? நீங்கள் பார்த்து சலாம் சொன்னீங்கன்னா உங்களுடைய சகோதரன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தில் என்னை பார்த்தா இருப்பா, காலையிலேருந்து டென்ஷனாக இருந்தேன், ஒரு சலாம் சொன்னார், மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஷஃபக்கத், பிரியத்தை தர வேண்டும். இதை தருகிற மேராஜ் தருகிற 5வது வானத்தின் பாடம். 6வது வானத்தின் பாடம், பெருமானார் 6வது வானத்துக்கு போனாங்க. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்டாங்க. அவங்க கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, கிட்ட போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை பிடிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பெருமானாரை அணைச்சி பிடிச்சி முசாஃபா செஞ்சு அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, முஹம்மதே, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, முஹம்மதே, நான் என் வாழ்க்கையில் பெரிதும் என் ரப்போடு பேசியிருக்கிறேன், அவனை பார்க்க வேண்டும் என்று துடித்திருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டும் என்று மேலே வர வைத்திருக்கிறான். நான் கேட்டேன் என் ரப்பு தரல, இங்கே நீங்கள் கேட்கவே இல்லை, அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இதுதான் ஹபீபுக்கும் கலீமுக்கும் உள்ள வித்தியாசம். நான் கேட்டேன், ரப்பே உன்னை பார்க்கணும், உங்களால் முடியாது, நீங்கள் கேட்கவே இல்லை, கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். கொஞ்சம் பொறாமையாக இருக்கு, கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்காக துஆ செய்யுங்க சொல்லி அனுப்பினார்கள். 7வது வானம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, மர்ஹபன் யா இப்ன ஸாலிஹ், மகனே வருக 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 வருக. பைத்துல் மஅமூர், காபத்துல்லாவுக்கு மேலே அப்படியே ஒரு காபா, மலக்குகளுக்கான காபா. அந்த காபாவின் கதவில் சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்திரிச்சு வேகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே, ரொம்ப நாள் கழித்து ஒரு பிள்ளையை பார்த்தா தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி பெருமானார் சொல்லுவார்கள், எந்திரிச்சு பதபதட்டு தன்னுடைய ஆடைகளை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தாங்க. மர்ஹபன் யா இப்ன ஸாலிஹ், சிறந்தவனே வருக வருக, என் மகனே வருக வருக. கட்டி தழுவி ஆற தழுவி உட்கார வச்சு பேசி உபதேசங்கள் செய்து அடுத்து சித்ரத்துல் முன்தஹா, புறப்படலாம் நாயகமே, கடைசி கட்டம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றுட்டாங்க. சொன்னாங்க, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் போகணும். பெருமானார் விவரிப்பார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் தோற்றம் எப்படிப்பட்டதென்றால், 600 ரெக்கை, அதில் ஒரு ரெக்கையை விரித்தா இந்த முழு உலகமும் அந்த ரெக்கைக்குள்ளே போயிடும். வெறும் ஒரு ரெக்கைக்கு 600 ரெக்கையை கொண்ட அந்த பிரம்மாண்ட உடல் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஆள் சித்ரத்துல் முன்தஹா அல்லாஹ்வினுடைய ஹஷியத்தினால், அல்லாஹ் மீது இருக்கிற பயத்தினால் சுருங்கி போன தோல் பை மாதிரி கூனி குறுகி கிடந்தார், கூனி குறுகி போயிட்டார். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹியை கொண்டு வர்ற மலக்கு, சாதிக்குல் அமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுடைய தோற்றத்தை பார்த்து அசந்து விட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இந்த ஹஷியத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எவ்வளோ ஹஷியத் பாருங்க. நிற்கிறாங்க, பெருமானார் நிற்கிறாங்க. மேலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. அல்லாஹு தஆலா அழைத்தான், யா ஜிப்ரீல் மகானக், யா ஜிப்ரீல் மகானக், யா முஹம்மத் இர்தகி. ஜிப்ரீலே உங்கள் இடத்துலையே அப்படியே நில்லுங்க, முஹம்மத் மட்டும் மேலே வரட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் தயக்கத்தோடு உள்ளே போனாங்க. 70,000 திரைகள், 70,000 திரைகள்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தை படைத்தவன் நான், பரிபாலிப்பவன் நான், அனைத்து புகழுக்கும் உரியவன் நான். நான் மட்டும்தான் அனைவருக்கும். என் பெருமையை விட உலகத்தில் உயர்ந்ததல்ல. நான் என்னை நேசித்தால் உனக்கு எல்லாம் உண்டு என்று படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன். 70 திரைகள், 70 திரைகள். புண்பட்ட உள்ளம், புண்பட்ட உள்ளம். மனைவியை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, சொந்த ஊரை இழந்து, உறவுகளை இழந்து உள்ள வரும்போது அத்தஹியாத்தில் ஓதுறமே அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சலாமே முழுமையாக தான் சொன்னான். நம்ம தான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜார் அப்படின்ட்டு போயிடுவோம். அல்லாஹ் சலாம் சொன்ன அழகை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக் யா அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த பேரன்பாலன் அல்லாஹ்வை பார்த்த தருணம் எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் விவரிக்க முடியாது. விவரித்தால் துன்யா தாங்க. அந்த நிலையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பெரும் காதல், பெரும் காதல். அந்த தலைமைகளை தலைமையெல்லாம் ஏற்கிறத விட்டுட்டு இன்னைக்கு கண்டவனுக்கு பின்னாடி நின்று என் தலைவன், அவன், இவன், அவனுக்காக கொடி, இவனுக்காக கொடி. கேவலமாக இருக்குது இந்த சமூகம், கேவலம். அந்த நிலைமையிலும் நின்று அத்தஹியாத்தை தொடர்ந்து ஓதுவோம் இல்லை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ் உன்னுடைய இந்த சலாம், இந்த பரக்கத், இந்த அபிவிருத்தி எனக்கு மட்டும் வேணாம், என்னை நம்பி உன் பின்னாடி நிற்கிற என்னுடைய முழு உம்மத்துக்கும் வேணும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நல்லோர்கள் எல்லோருக்கும் கொடு இந்த சலாமை, இந்த நிம்மதியை. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். அன்பானவர்களே, சலாம் நடந்தது, கலாம் நடந்தது, பேசினார்கள், உரையாடினார்கள். நிறைவாக அல்லாஹ் 3 gift கொடுத்து அனுப்பிச்சான். 3 gift. வீட்டுக்கு போனால் அன்பளிப்பு கொடுத்து அனுப்புகிறோம்ல. சந்திக்க போனது யாரோ ரப்புல் ஆலமீன். அன்பளிப்பு எப்படி இருக்கும்? காலத்துக்கும் நின்று பேசும் அன்பளிப்பு, காலத்துக்கு நின்று பேசும் அன்பளிப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு மேலே வந்தீங்கல்ல, நீங்கள் இனிமேல் இவ்வளோ சிரமப்பட வேண்டாம். 5 வக்து இல்லை, 50 வக்து தொழுகை தர்றேன் வச்சுக்கோங்க. இந்த தொழுகையில் நில்லுங்க, நான் தெரியுவேன். கண்மூடி அல்ஹம்துலில்லாஹ் என்றால் ஹமிதனி, என்னை என் அடியான் புகழ்கிறான், நான் சொல்லுவேன். நான் சொல்கிற பதில் உங்களுக்கு கேட்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல நான் தயார். எனவே தான் தொழுகை அல்லாஹ்வோடு பேசுகிற களம். 50 ரக்காத் வச்சுக்கோங்க, டெய்லி தொழுவுங்க. இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வர வேண்டாம். இந்த சந்தோஷம் உங்கள் உம்மத்துக்கும் கிடைக்கட்டும். கொண்டு போங்க, கொண்டு போங்க. கீழே இறங்கி வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்கப்பா போகிற? இன்ன உம்மத்துக்கு தஈஃபுன், உன்னுடைய உம்மத் பலகீனமானதுப்பா. வஸ்ஸலாத்து ஸகீலுன், தொழுகை கனமானது. பிசிறு தட்டாமல் தொழுகணும், இறையச்சத்தோடு தொழுகணும். இல்லாட்டி எல்லாம் திருப்பி மூஞ்சில் வீசிடுவான். போய் குறைச்சிட்டு வாங்க. போனாங்க, 10 குறைச்சாங்க. இன்னொரு வயதில் 5 குறைச்சாங்க. திருப்பி வந்தாங்க, குறைச்சிட்டு வாங்க, குறைச்சிட்டு வாங்க, குறைச்சிட்டு வாங்க. கடைசியாக 5ஓடு வந்தாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹ்மான்னா, பெருமானார் 5 குறைச்சிட்டோமேங்கிற வருத்தத்தில் இருந்தாங்க. 50 5ஆக்கிட்டோமே அல்லாட்ட கேட்டு கேட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் முடல இன்னும் குறை, நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அனுபவம் இல்லை அங்கே பனு இஸ்ராயல்கிட்ட, நல்லா தெரிஞ்சிருக்கும் போல். இன்னும் குறை, இதுக்கு மேலே குறைக்க மாட்டோம். கவலையோடு 50 5ஆக்கிட்டோமேங்கிற வருத்தம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காதலிக்கிறான் பாருங்கள். இதுதான் காதல். நபியை நீங்கள் வருத்தத்தோடு திரும்புகிறீங்களா? 5 50 5 நினைக்கிறீங்களா? 5 தொழுவுங்க, 50 நன்மை தர்றேன். 5 தொழுகுங்கள், 50க்கான நன்மை. போங்க, போயிட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ். முதல் பரிசு கிஃப்ட், காலத்துக்கும் அழியாத கிஃப்ட், காலத்துக்கும் அழியாத கிஃப்ட். 2வது, இதுவரைக்கும் எல்லா உம்மத்துக்கும் ஒரு அமல் செஞ்சால் ஒரு நன்மை. உங்கள் உம்மத்து ஒரு அமல் செஞ்சால் 10 நன்மை தர்றேன். எழுதிக்கங்க, 10 நன்மை, 1க்கு 10. 3வது, இணை வைக்காமல் ஒருவன் மரணித்தால் அவன் அமல்களில் குறை இருந்தாலும் பரவாயில்ல, அவன் செய்த பாவங்களின் தண்டனைக்கு பின்னால் நிச்சயம் சொர்க்கம் உண்டு. அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். வாக்குறுதி. போயிட்டு வாங்க, வாக்குறுதி. ஏன் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்குரு தஅஃப குவத்தி. அவங்களுக்காக அழுகலை, அல்லாஹ் என் உம்மத்துக்கு சொல்ல தெரியலன்னு அழுதாங்க. உங்கள் கவலை உங்கள் உம்மத்தின் மேல். எனவே நீங்கள் கவலைப்படாமல் போங்க. தப்பி தவறி உங்கள் மார்க்கத்தில் கலிமா மட்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் மட்டும் போதும். நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் உங்கள் கூட சொர்க்கத்துக்கு. தைரியமாக போங்க, தைரியமாக போங்க. இது மிஅராஜ், இது மிஅராஜ்.
அன்பானவர்களே, இந்த கிஃப்டை பெருமானார் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ கிஃப்ட் எடுத்திருக்கிறோம், இனிமேல் எப்படியெல்லாம் எடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் யோசியுங்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கட்டும். இந்த மேராஜினுடைய முழு படிப்பினைகளையும் ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் இதை வாழ்க்கையாக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும். இந்த மேராஜின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் எந்த உயர்வை, எந்த சந்தோஷத்தை, அகமகிழ்வை தந்தானோ அதே அகமகிழ்வை, சந்தோஷத்தை ஐவேளை தொழுகையில் பேராவல் கொண்டு நாம் தொழுவதின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் தரட்டும். நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் சுவையாக்கட்டும், இன்பமாக்கட்டும். நம்மை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸினை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற உம்மத்தின் பெருமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கினை ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.